ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். மழை வந்தாலும் இந்த கோல்டு வந்து ஒட்டிக்கிட்டு, ஸோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகவே 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் டிலே. கண்டிப்பா இந்த வீடியோஸ் வந்து கண்டினியூஸா போட ட்ரை பண்றேன். வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம டிடெக்டிவ் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கொலைக்கு 2வது கொலைக்கு சம்மந்தம் இருக்கு. 3வது இவங்க தான் கொலை பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்க்கு வராங்க. அந்த கொலையை தடுத்தாங்களா இல்லையா, அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்ற எபிசோட் தான் இது. வாங்க கதைக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீனே நம்ம மினிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான் காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவங்க பொண்ணு காணாம போனப்ப கிடைச்ச நோட்டீஸ் பிட்லாம் செவத்துல ஒட்டி வச்சு அதை அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வீட்டுக்கு வந்து மினிஸ்டர் வந்து அவங்க பையன்கிட்ட அப்பா எங்கடான்னு கேட்க, அவர் ரூம்குள்ளே இருக்காருமா, என்னை உள்ள வர வேணாம்னு சொல்லிட்டாருமா அப்படின்னு சொல்ல, இவங்க உள்ள வந்து பார்த்தவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதை பார்த்தா கூஸ்தவ என்ன நினைப்பா, அவங்க தங்கச்சி உயிரோட இருக்கா நினைச்சுக்க மாட்டானா அப்படின்னு சொல்ல, நான் இதை பண்றேன் என்னை தடுக்காது அப்படின்னு சொல்ல, அவங்க லைட்டா கடுப்பாகி, நீங்க அன்னைக்கு அவளை பிக்கப் பண்ண போல அந்த கில்ட்டில தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீ வந்து அவளை பிக்கப் பண்ண போல, பட் நீங்க அன்னைக்கு போறேன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. எபிசோட் லாஸ்ட் இருந்து ஒரு லேப்டாப் கிடைச்சிருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் இறந்து போன லேடியோட பாய் ஃப்ரெண்ட் இருந்து அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாவம் அந்த ஆர்டிசம் இருக்க அவங்க பையனை வந்து அவன் ரொம்ப நாள் அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அது தெரிஞ்சுதான் அவங்க அந்த வீட்டோட லாக்கே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோஸ்லாம் அந்த லேப்டாப் இருக்கு. அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த ஃபாரன்சிக் மட்டும் இதெல்லாம் நான் பார்க்கவே முடியல என்னால அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போக, அடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் அந்த பையனை பார்க்கவே நம்ம ஹீரோ ஹீரோ வந்திருக்காங்க. வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த அம்மாக்கு ஏதோ தப்பா நடக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் வீட்டோட லாக் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பாவம் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீனே அந்த 2வது இறந்து போன லேடியோட ஹஸ்பண்ட் கூப்பிட்டு விசாரிக்கிறேன். ஆக்சுவலா இந்த ஆளுமே அவங்க 2 பொண்ணுங்களை வந்து அபியூஸ் பண்ணி அதை பத்தி விசாரிக்க, இது வந்து உங்க ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் உன்னை விட்டு போலாம்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் எனக்கு பேக் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கா அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கிறான். இது வேற யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, என்னோட லாயருக்கு தெரியும், சோசியல் சர்வீசஸ்ல இருந்து என் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க, ஸோ அதனால நான் லாயர் வைக்க வேண்டியாச்சு, ஸோ என் லாயருக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சோசியல் சர்வீஸ் கால் பண்ணி கேட்கும்போது, அர்ஜென்ட் ஆர்டர்லாம் பண்ண முடியாது, கோர்ட் ஆர்டர் வேணா இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அதை ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேசிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினோட லவர் வந்து அவங்க நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடறாங்க. அங்க போனா அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம வெளியே போலாமா, எங்க அம்மா பார்க்க வரியா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் வந்து லைட்டா கடுப்பாயிடுறாங்க. இங்க பாரு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நான் பண்ணது தப்புன்னு நினைக்கிறேன், இனிமேல் என்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்காத, நம்ம பிரேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அந்த பாய் ஃப்ரெண்ட் கடுப்பாயோ அந்த கார்ல ஒருத்தர் இருந்தாங்க அவனுக்காக தான் நான் பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் கடுப்பாயி கத்திட்டு வீட்டை விட்டு வெளியே போக, அப்ப ஹீரோயின் வந்து வீட்டுக்கு மேல இருந்து பாக்குறாங்க அந்த ஹீரோ அந்த பாய் ஃப்ரெண்ட் நடந்து போறத. அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் நடந்து போறதுக்கு சைட்லயே பாக்குறோம் யாரோ ஒரு ஆள் நின்று இவங்களே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதை பார்த்து பயந்து அவங்க விண்டோ க்ளோஸ் பண்ண, மறுநாள் காலைல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சோசியல் சர்வீஸ் ஆஃபீஸ்க்கு வந்து இதுவரை அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, அந்த ரிப்போர்ட் ஏதாவது இறந்து போன அந்த 2 லேடிஸ் ரிப்போர்ட்டோட மேட்ச் ஆகுதா, ஏதாவது வேர்டிங்ஸ் ஒரே மாதிரி இருக்கா, ரிப்போர்ட் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க டீமே உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ரிப்போர்ட் வந்து அந்த ரிப்போர்ட்டோட கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஆக்சுவலா என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, அந்த லேடி வந்து எப்போதான் குடிச்சிட்டே இருப்பாங்க, அவங்க குழந்தைய ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்லாம் எங்க ஹீரோ இங்க ரீட் பண்ணிட்டு இருக்கா. அந்த லேடியை காமிக்கிறாங்க. பாவம் அந்த பொண்ணை கார்ல இருந்து அந்த லேடி தரத்தன்னு இழுத்துட்டு போய் டான்ஸ் கிளாஸ் விட்டுறான். நெக்ஸ்ட் என்ன ஹீரோ ஹீரோயின் போய் அந்த லேடியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த லேடிட்ட வந்து சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணா, பட் அந்த லேடிக்கு எந்த கவலையுமே இல்லை. இங்க பாரு, எனக்கு ஏதாவது ஆபத்து வந்து நான் பாத்துக்கிறேன், என்னை கூப்பிட்டு இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காதீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, எவனும் என்ன ஃபாலோ பண்ணல, எனக்கு எந்த சஸ்பிஷனும் இல்லை, என்னை வீட்டுக்கு விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போதையில உளறிட்டு இருக்க ஹீரோக்கு வந்து எந்த க்ளூவும் கிடைக்க, சரி போமா நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு அவங்க பாஷை பேசிட்டு இருக்காங்க. மேபி இந்த லேடியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, அப்ப இன்னொரு ஆள் ஓடி வந்து இதை பாருங்க நியூஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு காப்பி. ஆக்சுவலா நியூஸ்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, மினிஸ்டரோட பொண்ணு இறந்து போனாங்களா, அவங்க வந்து உயிரோட இருக்கலாம், இந்த கேஸ்க்கும் அந்த கிறிஸ்டினுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனலும் இதை பத்தி பரபரப்பா பேசிட்டு இருக்கு. அப்ப நான் நெக்ஸ்ட் சீனே மினிஸ்டர் வீட்டுல காமிக்கிறேன். மினிஸ்டர் ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கும்போது ஏதாவது கதவு தட்டுற மாதிரி இருக்கு. பார்த்தா நியூஸ் ரிப்போர்ட் தான் வந்திருக்காங்க. இப்படி நியூஸ் போயிட்டு இருக்கேன், உங்களுக்கு நீங்க ஏதாவது அந்த இன்டர்வியூ கொடுக்க முடியுமான்னு கேட்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துறாரு. வீட்டுல வந்து அவன் செவத்துல ஒரு டாலர் மாதிரி தொங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து இறந்து போன அவங்க பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. அதை பார்த்துட்டே இருக்கும்போது அது தெரியாம கீழே விழுந்து உடஞ்சிருது. அவருக்கு மனசுமே கஷ்டமாயி அந்த பையன் க்ளூ எடுத்துட்டு வா அப்படிங்க, க்ளூ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல, எனக்கும் தான் தெரியல, போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிறத அந்த பையன் கோச்சிட்டு போயிருக்கு. அவன் இந்த டென்ஷன்ல ஹேண்டில் பண்ண முடியாம அவர் அங்க மனசு உடஞ்சு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீனே நம்ம ஹீரோயின் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பொண்ணு வந்து ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட்லாம் வரதே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், யாரோ கதை தட்டுறாங்க, போய் கதை தர அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருக்காரு. ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி கொண்டு வந்து இது செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு வந்தது பிடிக்கவே இல்லை. அப்ப டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சு கை கழுவும் போது இந்த பொண்ணு வந்து ஹீரோட கேட்கிறா, உங்களுக்கு ஃபேமிலி இல்லையா, ஒய்ஃப் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, என் ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இருந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நாங்க புதுசா ஒரு அப்பார்ட்மெண்ட்க்கு போனோம், பட் அங்க வந்து ஃபயர் ஆயிடுச்சு, இறந்துட்டாங்க அப்படின்னு. இந்த பொண்ணு வந்து எங்க வீட்டுல ஃபயர் ஆனா நான் ஓட தான் பார்ப்பேன், ஏன் உங்க ஒய்ஃப் ஓடல அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோ அப்படியே எதுவும் பேச முடியாம அப்படியே அமைதியாக இதெல்லாம் அமைதியா நின்று கேட்டுட்டு இருந்தேன். ஹீரோயின் வந்து சடனா வந்து அவங்க போனா, நீ போய் டிவி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இது ஒரு பில்டிங்கோட ஃபோர் பிளான் தான். இவங்க கெஸ் படி அந்த கொலகாரம் வந்து இன்னைக்கு வந்து அந்த லேடியை கொலை பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த லேடி வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் அனுப்பிச்சு வைக்கிறதா இவங்களோட பிளான். இதை இவங்க டிஸ்கஸ் பண்ணி
பேசிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் சீனே எனக்கு ஈவினிங் ஆயிடுது. ஹீரோயின் வந்து ஒரு பொம்மையை தூக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு பொண்ணு மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு அப்பார்ட்மெண்ட்குள்ள போறாங்க. இவங்க டீமே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நின்று கண்காணிச்சிட்டு யாராவது வராங்களா போறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அப்டேட் பண்ணி இவங்க பிளானை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ண நெக்ஸ்ட் சீனே நம்ம மினிஸ்டர் தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க டிவி ஷாக்கிங்கா பார்த்துருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா மினிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து இன்டர்வியூ கொடுக்க ஒத்துட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா என் பொண்ணு எங்க உயிரோட இருக்கா, நீங்க எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு தேடி தரணும், யாருக்காவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கண்டிப்பா வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அங்க பார்லிமெண்ட் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. யாரை கேட்டு இந்த இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணீங்க, எப்படி இது நீங்க கொடுக்கலாம், இதனால எவ்வளவு இம்பாக்ட் ஆகும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இதுல அவங்க எதுவுமே காதுல வாங்காம அவங்க இன்டர்வியூவே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்க வீட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மினிஸ்டரோட ஹஸ்பண்ட் வரும்போது ஏன் இப்படி பண்ணீங்க, நான் தான் சொன்னேன் இல்லை இதுல விட்டு வெளியே வாங்க, இது சரியாயிரும் அப்படின்னு சொன்னேன் இல்லை அப்படின்னு, நீ பாட்டுக்கு வேலைக்கு போயிரு, வீட்டுக்குள்ளேயே இருக்க எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் அங்க கத்த. எனக்கு அவன் நினப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா, எங்க போனாலும் அவன் ஞாபகமா தான் இருக்கு, வீட்டுல இருந்தாலே அவ ஸ்மெல்லா தான் இருக்கு, என்னாலையும் தான் மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவங்க பொண்ணை நினைச்சிட்டு. நெக்ஸ்ட் சீனே நம்ம ஹீரோயின் பிளான் போட்ட அந்த அப்பார்ட்மெண்ட் தான் காமிக்கிறாங்க. இவங்க அந்த பைனாகுலர் பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் கதவை திறந்துருக்கிறதுக்குள்ள ஸ்னீக்கிங் ஆகி உள்ள வரும்போது அதை வந்து ஹீரோயினுக்கு வந்து அலர்ட் பண்றாங்க, யாரோ வரா அலர்ட் ஆயிரு அப்படின்னு சொல்ல கரெக்டா ஹீரோயினோட வந்து 5th ஃப்ளோர். அவன் இந்த 5th ஃப்ளோருக்கு போகும்போது அலர்ட் ஆயிருன்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் அவன் அந்த 5th ஃப்ளோரையும் தாண்டி 6th ஃப்ளோருக்கு ஸ்டெப் ஏற போறான். சரி ஓகே அவன் இல்ல போல வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகும். போனவே ரிட்டர்ன் வருவான். ரிட்டர்ன் வந்தோடனே ஹீரோயின் அவன் உடனே நோக்கி தான் வரான், அலாட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பின்னாடியே ஓடி வந்து அவனை பிடிச்ச என் செல்போன்லாம் எடுத்து போய் யாரா நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா வேற யாரும் இல்லை, தண்ணி அடிச்சுட்டு இந்த லேடி இருக்குல்ல, இந்த லேடி கூட அஃபேர்ல இருந்திருக்கா. இவங்க 2 பேரும் ஒன்னா அந்த வீடியோ வந்து யாரோ எடுத்து அந்த வீடியோவை யாரோ அமிச்சு இவனை இன்னைக்கு நைட் 8 மணிக்கு இங்க வா உன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அமிச்சிருக்காங்க. அதை சொல்றதுக்காக தான் இவன் இந்த லேடியை பார்க்க வந்திருக்கான். எங்க காமி போனை காமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போன் எடுத்து பார்க்க ஏதோ அனானிமஸ் நம்பர்ல இருந்து வந்திருக்கு, நம்பரே இல்லை பட் வீடியோ மட்டும் தான் வந்திருக்கு. இதை இவங்க பார்த்துட்டு இருக்கா, யாரோ நம்ம டைவர்ட் பண்றாங்க, நம்ம பிளான் யாருக்கும் தெரிஞ்சிருக்கு, டக்குனு அந்த லேடி கால் பண்ணுங்க அப்படின்னு கால் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து அந்த போலீஸ் குவார்டர்ல தான் அந்த லேடியை வந்து ஒரு போலீஸ் காவலுக்குலாம் போட்டு வைப்பாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு வெளியே வந்து ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. அந்த வீட்டுக்குள்ள அந்த போலீஸ் வந்து நான் செக் பண்ணிட்டு வரேன் உள்ளே இருங்கன்னு சொல்ல இந்த பொண்ணு கேட்குமா, இதுவும் பின்னாடி போய் என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா வெளியே போன போலீஸ் ஆஃபீஸரையும் காணும். இந்த பொண்ணு போயிட்டே இருக்கும்போது கதை வந்து லாக் ஆயிருமோ, லாக் ஆகும், பொண்ணு வேற உள்ள இருக்கா, இது கதவை தட்டிட்டே இருக்கும்போது அப்ப அந்த படிக்கு கீழே காமிப்பாங்க ஒரு செஸ்னட் பொம்மை இருக்கும். அடுத்த செகண்டே காமிக்கிற நம்ம ஹீரோயின் கதை உடைச்சிட்டு உள்ள வந்து பக்கம் அந்த பொண்ணு மட்டும் தூங்கிட்டு இருக்கு. ஒன்னும் இல்ல அம்மா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்து அந்த போலீஸ்கார் இறந்து கிடைக்கிறாரு. அந்த போலீஸ்கார் இறந்து கிடக்கிறதுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து டக்குன்னு ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இந்த பொண்ணை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போக இந்த டைம் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த பொண்ணையே வரதுக்குள்ள அவன் கொலை பண்ணிட்டு போயிட்டான். இந்த தடவை என்ன நடந்திருக்கான், 2 கை ஒரு கால் கட் ஆயிருக்கு. இதை ஹீரோயின் பார்த்துட்டே நிக்க இந்த எபிசோட் வந்து இங்க கட் ஆகுது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். பை. வெல்கம் டு பாப்கார்ன் சேனல். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.